இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுந்திடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவீர். மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லை புரட்சிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லை புரட்சிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் எழுப்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் மனமாய் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன். ஆமென். இன்னும் துதிப்பேன். தாவீதை போல அக்கினி ஜுவாலையில போச்சாலும் சரி, இன்னும் உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானமும் பண்ணவும், வார்த்தையின்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கவும் எங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் சகாயம் பண்ணி கர்த்தர் உதவி செய்யும். வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனியன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 Thessalonians chapter 5 verses 18. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பவுல் இந்த தெசலோனிக்க சபைக்கு எழுதி அந்த தெசலோனிக்க சபையிலே இவைகளை வாசிக்க வேண்டும் என்று அந்த சபைக்கு அவர் தெரிவிக்கிற பொழுது, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவுரையாக அவர் எழுதுகிற வார்த்தை, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சபையை குறித்து பார்க்கிற பொழுது, இந்த சபையிலே அநேக காரியங்கள் இந்த சபையிலே நடந்து கொண்டிருந்தது. இந்த சபையில் இருக்கிற மக்கள் மகா உபத்திரவத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு நல்ல தேவனுடைய ஞானம் அந்த இடத்துல இருந்தது. பவுல் அந்த சபையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் கர்த்தரை துதிப்பது நல்லதாக இருக்கிறது, அது தேவ சித்தமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது பலனும் செய்கிறது. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபையை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் சில முறை கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் போதிக்கப்பட்டு வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் சபையிலே நம்மை அழைத்து வருகின்றார். ஹல்லேலூயா. பெறுகிற அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய அற்புதங்கள், விடுதலை, இவைகளெல்லாம் நிரந்தரம் என்று நாம் நினைக்கின்றோம். அவைகளையே நாம் ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். அப்படி ஒரு பிரச்சனைகளையே நாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாற வேண்டும், விடுதலையாக வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும், நல்ல படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரியான உலக காரியங்களை குறித்து அதிகமாக நாம் சிந்தித்து யோசித்து அதற்காக நாம் செபிக்கிறோம். அதற்காக நாம் சபையை தேடி கூட வரலாம். ஆனால் அது தவறல்ல. ஆனால் அதற்கு மேலான காரியங்கள், அற்புதங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இதெல்லாம் நிரந்தரமான காரியங்கள் அல்ல. ஹல்லேலூயா. நிரந்தரமான காரியங்கள் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற வசனம்தான், தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் தான் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்களை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பயங்கரமான வியாதிகள் வந்துவிட்டாலும் அவைகளிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆல்வேஸ் நம்ம ஒரு பவர் ஒரு அப்படி இப்படி நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற பொழுது ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு என்ன ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். In everything give thanks to the Lord. Hallelujah. Be thankful in midst of your troubles. Be thankful in midst of your worst situation. Praise the Lord. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற நீங்கள், ஒரு போராட்டமான சூழ்நிலையிலே இருக்கிற நீங்கள், ஒரு கேள்விக்குறியோடு, எதிர்காலத்தை குறித்து ஒரு கன்சர்னோடு, கேள்விக்குறியோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்திலே நாம் இன்றைக்கு கவனம் செலுத்தும்படி ஆவியானவர் விரும்புகிறார். Are you ready? Are you ready to listen his word? அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தமாக இருப்போமா? எந்த ஒரு சூழ்நிலையில் அவர் எழுதுறாருன்னா, இங்கே பயங்கரமான உபத்திரம் அந்த சபையில். ஆனால் இந்த ஜனங்களுக்கு தெரியும், இஃப் ஐ அக்செப்ட் திஸ் வேர்ட் ஐ ஹாவ் டு கோ த்ரூ ட்ரபிள். வசனங்களை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் என்று அறிந்து அந்த வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அதை கற்றுக்கொண்டு அதில் வளரும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைகிறீர்கள். இந்த முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை கொண்டு வரும். கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். திருந்த வேண்டிய இடத்திலே நம்ம திருந்தி கொண்டு, மாற்ற வேண்டிய இடத்திலே நம்மை மாற்றிக்கொள்ள. ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் பொழுது எந்த காரியத்திலே நான் மனம் திரும்பினேன், எந்த காரியத்திலே நான் புதுப்பிக்கப்பட்டேன் என்கிற ஒரு கேள்வி உனக்குள்ளே கேட்கப்பட வேண்டும். அந்த கேள்விக்கு பதிலும் உனக்குள் இருந்து கிடைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறீர்கள். இன்னொன்று வார்த்தை, உங்களுடைய அற்புதத்திற்கு நீங்களே தடையாக இருக்கிறீர்கள். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாரு? Be thankful. For what we should be thankful? எதுக்காக நம்ம thankful-ஆ இருக்கணும்? Okay? Praise the Lord. In 18th verse, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும், in everything give thanks to the Lord. In everything, good and bad, good time and bad time, tough time, worst time, jolly time, happy time, sad time, in everything, thank you Jesus, thank you Father, thank you Jesus. அதை நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். அதுதான் பவுல் சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த சபையானது, தெசலோனிக்க சபை, ஒரு பலமான ஒரு உபத்திரவத்திலே காணப்பட்டது. யூதர்களால், இவர்கள் யூதர்கள், இவருடைய ஜனங்கள் யூதர்கள், யூதர்களினாலே இவர்களுக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டங்கள் வருகிற நேரத்தில் அவர் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். தேங்க்யூ சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி சொல்வதிலே குறைந்தவர்களாக இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே குறைந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த நாளிலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற இந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கலாம். எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த ஒரு எனக்கே விருப்பம் இல்லை, இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லட்டும் அப்படின்னா, நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்கள் நன்றி சொல்ல நீங்கள் ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ள நல்ல மனிதனாக உங்களை கர்த்தர் மாற்ற முடியும்.
உங்களுடைய என்வாயர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வர முடியும். உங்களுடைய மனநிலைமைகளை நல்ல ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வர முடியும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த நம்முடைய குணங்களை தேவனுக்கு பிரியமாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 தெசலோனியன் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். இட்ஸ் a fourth word in Tamil. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி ஹல்லேலூயா உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா இங்கிலீஷ்ல 2, தமிழ்ல 4. ஓகே. We give thanks to God always for you, making mention of you in our prayer. Praise the Lord. யார் யார் அங்க இருக்கிறாங்க? முதல் அதிகாரத்தில் பவுலும் சில்வானும். பவுலும் சில்வானும். சில்வானும் யார் தெரியுமா? சைலஸ், சீலா. ஓகே. சில்வானும் சைலஸ் சேம் நேம். அல்ல தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். இந்த சபையை பாலால நிரூபிக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபைக்கு அவர் சொன்னக்கூடிய வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். We give thanks to God always for you all. Hallelujah. உங்க வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறார்கள். முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கலாம். இன்றைக்காவது அவர்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நன்றி, நண்பனுக்காக நன்றி, என் தாய்க்காக நன்றி, என் தகப்பனுக்காக நன்றி, என் சகோதரனுக்காக நன்றி, என் சகோதரிக்காக நன்றி, என் வேலைக்காக நன்றி, என் வருமானத்துக்காக நன்றி, என்னை சுகம் கொடுத்த டாக்டர் மூலமாக என்னை சுகம் கொடுத்தீரே அதற்காக நன்றி. ஆண்டவரே, என் சேலரிக்காக நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி செலுத்தியிருப்போம்? பவுல் சொல்லுகிறார். யாருக்காக சொல்லுகிறார்? அங்கு இருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து, அங்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து, உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் தேவனை துதிக்கிறேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பால் அவர் மாத்திரம் ஊழியம் செய்யல, அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லாரையுமே அவர் வாஸ் ரெக்கக்னைசிங். ஹல்லேலூயா. இங்க கூட நான் ஹல்லேலூயா, only you are not going to focus only on pastor. Hallelujah. Praise the Lord. பாஸ்டர் மாத்திரம் இருந்தால் மாத்திரம் இல்லை, எல்லாரும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஹல்லேலூயா தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய வேலை இந்த சபையில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்ரி ஒர்க் we honor every work. ஹல்லேலூயா. Praise the Lord. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எல்லாரையும் நன்றி செலுத்த வேண்டும். Maybe good people or bad people. Hallelujah. நீங்கள் அவர்களுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இப்போ தான் நம்ம படித்தோம். அதுலேயும் அவர் பார்த்து சொல்கிறாரு, இந்த வசனத்தை சந்தோஷமாய் நீ ஏற்றுக்கொண்டதினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டலானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடக்கிறவராய் என்று நம்பி நான் உங்களை நினைவுகிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, பால் சொல்றாரு அந்த பிலிப்பிய சபையில் இருக்கிறவங்களுக்கு, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக நன்றி, இந்த குடும்பத்துக்காக நன்றி, இந்த ஆட்களுக்காக நன்றி. அது ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப பிரியமாக இருக்குமா. அதுதான் முதலாவது நம்ம வாசித்தோம். கர்த்தருக்குள்ள தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்துதிக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வந்தால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தீமை வந்தாலும் நாம் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஹல்லேலூயா, பவுலுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லையா? பவுலுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இல்லையா?
அவருடைய வாழ்க்கையில அதிகமாக ஒரு 95% அவருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் அதிகமாக இருந்தது. அதிகமான போராட்டங்கள் அவருக்கு இருந்தது. அதிகமான பிரச்சனைகள் இருந்தது. சரீர பிரகாரமாக, சபை மூலமாக, ஸ்தாபித்த சபை மூலமாக, கூட இருந்தவர்கள் மூலமாக, ஹல்லேலூயா, சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக, பரிசேயர் மூலமாக, சதுசேயர் மூலமாக, எந்த ஊருக்கு போனால் அந்நியர்கள் மூலமாக அவர் ரொம்ப உபத்திரப்பட்டார். அவர் உபத்திரவத்திலே பலமாய் கடந்து போனார். அந்த உபத்திரவத்திலே பலமாய் கடந்து போகிற அந்த நேரத்திலே அந்த உபத்திரவத்தை குறித்து அவர் அதிகமாக யோசித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் எங்கேயுமே அவர் உபத்திரவத்தை குறித்து, கஷ்டத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் மாத்திரம் 11ஆம் அதிகாரம் 23 33 வரைக்கும் அந்த இடத்துல மாத்திரம் அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய கஷ்டங்களை சொல்லுகிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அதுக்கு அடுத்தது அவர் சொல்ல போகிற காரியங்கள், நான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு சென்றார். அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாய் உபத்திரப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் சிறையில் இருந்தேன், அதிகமாய் நான் கண்ணீர் வடித்தேன், அதிகமாய் 1 குறைய 39 தழும்புகள் எத்தனை முறை எடுத்தேன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். கர்த்தருடைய ஊழியத்திற்காக 5 முறை 39 into 5 எவ்வளவு ஆச்சு? 195 times ஜாட்டையினாலே அடி வாங்கினேன். Anywhere he repeated his pain. இது மாதிரி 23 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் தன்னுடைய பாடுகளை விவரமாய் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் விவரமா அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த அதிகாரத்தில் அவரை குறித்து, என்னை பரலோகத்திலே கர்த்தர் எடுத்து கொண்டு போனார், அப்படி இப்படிப்பட்ட ஒரு பாடுகளிலே இருக்கிறவர் பரலோகத்திலே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அப்ப இப்படிப்பட்ட பாடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிற பவுல், உபத்திரவங்கள், அவர்கள் இங்கே சொல்லப்படுகிற 23 நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். It's a foolish talk. He is talking about my problem. It is foolish talk. Praise the Lord. We are always concerned about me. I suffer. I go through pain. I am. So selfish people. It shows that how much we love our life. நம்ம எவ்வளவு அதிகமாக நம்மளை நம்ம நேசித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீ வெறுத்தால் தான் என்னை பின்பற்ற முடியுங்கிறார். But we love more than ourselves. Hallelujah. Our things, our money, our house, our family. We, hallelujah. அவர் சொல்லுகிறார், hallelujah. It is a foolish talk. That means don't talk always about your problems. The one person in the Bible after Jesus Christ is worthy to speak about his pain. It is Paul. But he stopped speaking. Instead of giving all information, talking about my problem, he was praising God. Praise God. He had a lot of problems. Every churches, especially Corinthian church, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அந்த சபையை உண்டாக்குனவர் அவர் தான். அந்த சபையார் கொடுத்த உபத்திரவம் அந்த ஊழியக்காரனுக்கு பயங்கர வேதனை. ஆனாலும் அவர் எல்லாம் மனசுல தான் வச்சுக்கிட்டாரு. I give praises to God.
சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் திருந்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்குமானால், உங்களுடைய குறைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பெயின், உங்களுடைய பாடுகளை பேசுவதை stop it in Jesus name. Stop it. It is not biblical. அது ஒரு பரிசுத்தவான் செய்கிற ஒரு அழகு அல்ல. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் அல்ல அது. You know how much I suffer? You know how much I problem? Stop it in Jesus' name. Because you are magnifying your problem. You are, hallelujah, magnifying Satan. You are glorifying Satan. Satan நினைக்கிறான், பாத்தியா, எப்பயுமே ஆண்டவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா பாட்டு பாடிட்டு இருக்கிற மனுஷனை இப்ப என்ன செஞ்சான் பாத்தியா? துக்கத்தை கொடுத்தேன், வேதனையை கொடுத்தேன், அவனையே நினைச்சிருக்கும்படி அவனே ஒரு ஐடலா நான் மாத்திட்டேன் பாத்தியா? ஆண்டவரை நினைக்கிறவர்களை, கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு என் பிரச்சனை, நான் கொடுத்த பிரச்சனையை நினைத்து பேசக்கூடும்படி நான் அவர்களுக்கு திருப்பி விட்டேன், மனதை திருப்பி விட்டேன். இனி அவர்கள் ஜெபிப்பார்களா தேசத்துக்காக? அங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது வீட்டில் ஒரு ஸ்க்ரூ கொடுப்பேன்ல, hallelujah. Oh, you are not coming to church? I have problem. Oh, you are not coming to church? No. Because நீங்க இங்க வந்து கர்த்தரை துதிச்சு ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டால் உன்னை கர்த்தர் எங்க உயர்த்தி விட்டு உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னையும் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார் என்று பொல்லாத சாத்தான் உங்களுக்கு வருக கொடுக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றும் பெருசாக தலைமையில் வைத்துக்கொண்டு கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடிய ஒரு அசட்டைத்தனத்தை உள்ளே சாத்தான் விதைக்கிறானே, அதற்கு ஒரே வழி, thank you Jesus for my situation. Thank you Father. With tears. Yes, I have pain. I have pain. Yes, அவர்கள் என்னை வேதனைப்படுத்தினார்கள். Yes, but I praise God. I praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. With tears, ஸ்தோத்திரம். When you say this word, immediately you will see the changes. Immediately you will see the changes in your life. God will change everything. Hallelujah. Praise God. Stotram. Hallelujah. Stotram. Hallelujah. Stotram. கர்த்தருடைய பிள்ளை, ஒவ்வொருடைய வாழ்க்கை அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. We are going to learn from Job. Job chapter 1 verses 21, Job chapter 2 verses 10. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபு 2:10 வாசிக்கும் பொழுது யோபு 21:20 சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு எல்லா ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பத்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவனை போல ஐஸ்வர்யவன் ஒருவரும் இல்லை. ஐஸ்வர்ய நிரம்பியவனா இருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டார். சாத்தான் சுத்திட்டு வரான். ஆண்டவர் தான் சும்மா இல்லாம கேட்டார். Praise the Lord. அவன் சுத்திட்டு வந்தியே, அங்கே ஒருத்தர் இருந்தானே, அவனை பார்த்தியா அப்படின்னு ஆண்டவர் தான் தூண்டுறாரு. ஆமாம் பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியல, அவனை சுற்றிலும் வேலி போட்டுட்டு இருக்கிறீங்க. சரி போ, அவன் உயிரை மாத்திரம் தொடாத. சுருக்கமாக சொல்கிறேன், அவன் சொத்துக்கள் எல்லாம், குடும்பம் எல்லாம் அழிஞ்சிச்சு. திரும்ப வந்தான். பார்த்தியா, என்னுடைய தாசன் உண்மையுள்ளவன். அப்போ இன்னும் கர்த்தர்கிட்ட சொல்கிறான், நீ அவன் வேலி அடைச்சிருக்கிற, அவன் உயிரை மாத்திர தொடாத, அவன் சரீரத்தை என்ன வேணாச்சு, சரீரம் முழுவதும் கொப்படும்.
அப்படியே ரத்தம் வருது உடனே. அதுக்கடுத்தது 2 வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. இதிலே உதடிலே அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி கூட சொல்லல, உதட்டிலும் பாவம் செய்யவில்லை. அவன் கர்த்தரை துதித்தான். அப்ப பவுல் கர்த்தரை துதிக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிற போது. யோபு எல்லாத்தையும் இழந்து கர்த்தரை துதிக்கிறான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை மறந்து விட்டு இருக்கிறோம். பவுல் யோபு கர்த்தரை துதிச்சாங்க. பவுல் வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் போராட்டம். பவுல் சொல்லுகிறார், நான் எந்த பட்டணத்துக்கு போனாலும் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு ஒரு கட்டு வைக்கிறான், மந்திரம் வைக்கிறான், புலிசுனிய வைக்கிறான், எல்லா கிரியைகளையும் செய்கிறான். ஆனால் கர்த்தருக்காக நான் ஓடுவேன் என்று போறார். அவர் வேற எதுவும் பேசல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில நடந்த எல்லா தீமைகளை பேசி பேசி கர்த்தருடைய கிருபையை இழக்குவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா மனிதர் உள்ளத்திலேயும் கெட்டதும் நல்லதும் இருக்கிறது. ஆனால் அந்த நல்ல காரியங்களை மாத்திரம் பாருங்கள். அந்த நல்ல காரியங்களை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அந்த கெட்ட மனுஷன் நல்ல மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த கெட்ட சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திரம் என்று பாடலை பாடு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கற்றுக்கொள், தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களிலிருந்து கற்றுக்கொள். ஹல்லேலூயா. குறைகளை பேசாதே, நிறைவுகளை பேசு. ஹல்லேலூயா. போராட்டங்களை பேசாதே, போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குற இயேசுவை குறித்து பேசு. வியாதியை பேசாதே, வியாதியிலிருந்து சுகமாக்குற இயேசுவை குறித்து பேசு. என் இயேசு தழும்புகளால் என்னை குணமாக்குகிறவர். எந்த மனித அடிமையில் இருந்தாலும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறேன் தேவன். செங்கடலுக்கு முன்பாக இருக்கிறதா, இவ்வளவு தாண்ட முடியவில்லையா, இதை உடைத்து இதை பிரித்து என்னை நடத்த வல்லவர் என் இயேசுவாய் இருக்கிறார். பேசு. மலைகளை பார்க்கிறாயா, போராட்டங்களை பார்க்கிறாயா? If you are seeing impossible in Jesus name, every impossible it will become possible in Jesus name. Are you seeing the mountain? Say in Jesus name, mountain be plain in Jesus name. Talk. Your word has a power. Praise the Lord. If we are talking about your problem, you are creating more problem about your life. Praise the Lord. Speak to the people. Speak to the next person. Yes, I have this problem, but my Jesus will give me deliverance. I have this sickness. See, I am taking this tablet, but one day my Jesus will heal me. Good word. Say praise the Lord. Say praise the Lord. Hallelujah. Yes. We are surrounded with evil people, surrounded with evil things. In midst of that, praise God. Praise God. The world is full of evil. Wherever you turn, you see evil people, evil plan, evil agenda. You are the light. In midst of darkness, you are the light. Speak good word. Speak positive word. Say praise the Lord. One of the positive word, hallelujah. Say hallelujah. Hallelujah. Day keeps devil away. Hallelujah. Praise God. Praise the Lord. What about you?
டாக்கிங் ஆல்வேஸ் நெகட்டிவ். இல்லை அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி. How many problems? Okay, we learn from Jesus. Praise the Lord. Jesus anytime discussed with his disciple 3 years, he was only discussed about Judas, no? 3 வருஷம் யூதாஸ் இயேசுவோட இருந்தான் தானே. எப்பயுமே இயேசு டிசைபிள் இவன் கூட்டி, உனக்கு தெரியுமா யூதாஸ் என்னை காட்டி கொடுக்க போகிறான் தெரியுமா, வரான் யூதாஸ் வரான் தெரியுமா. எல்லாத்தையும் பாய்சன் பண்ணி வச்சாரா மைண்டு? எஸ் 3 வருஷம் என்னைக்காவது பேசினாரா? ஒரு இடத்துல மாத்திரம்தான். ஆனால் அவன்தான் சிலுவையில் கொண்டு போகிறதுக்கு, அவரை மரணத்தில் கொண்டு போவதற்கு அவனைத்தான் சாத்தான் யூஸ் பண்ணிட்டான். Praise the Lord. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? உங்கள் லைஃப்பில் நிறைய யூதாஸை பார்த்துருப்பீங்க. பேசாதீங்க. அவன் எப்பெல்லாம் யூதாஸை குறித்து பேசுறீங்களோ அப்பெல்லாம் யூ ஆர் கிவிங் கிரெடிட் ஃபார் சேட்டன். யூதாஸ்னா நெகட்டிவ் திங்ஸ். Don't think only Jesus. Praise the Lord. Not even one or two times only mention about Judas. இதான் வரான் அப்படின்னாரு, அவ்வளோதான். He was ready to forgive. He called, you are my friend. Praise the Lord. நண்பனா பார்த்தார். பரவாயில்ல, நீ காட்டி கொடு, ஆனால் நான் உன்னை எப்பயுமே நண்பனா தான் பார்ப்பேன். நீ காட்டி கொடுத்துரு. நம்முடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், முழுசாக மாறணும். நீங்கள் மாறினா என்ன நடக்கும் தெரியுமா? கிவ் தேங்க்ஸ். உங்களுடைய நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வர வர உங்களுக்கு அநேக சிக்னஸ், யூ ஆர் இன்வைட்டிங் மெனி சிக்னஸ் இன் யுவர் பாடி. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு நல்ல ஒரு ஔஷதம். Yes, don't concentrate, because you are concentrating only evil things, bad things, negative things. அந்த செய்த குட் திங்ஸை நம்ம மறந்துடுறோம். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து சாபத்தை நீக்கினார், நம்மை விடுதலையாக்கினார். டோன்ட் திங்க் ஆல்வேஸ் எல்லாமே நம்முடைய லைஃப்பில் வந்து ஒன்று குறை இல்லாமல் எல்லாமே ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு இருக்காது. நீங்கள் நினச்சா தான் ஹாப்பியாக இருக்க முடியும். உன் வாழ்க்கையில் குறைவுகள் 1000 இருந்தாலும் அதில் நீ ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எத்தனையோ நன்மையான காரியங்கள், முத்துக்கள் அதில் இருக்கிறது. அவைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் பட்டாலும் அவரை கவனம் செலுத்தலை. He was concentrating on his work and his job and praising God. Praise the Lord. Close your eyes. கண்களை மூடுவோம். We spend more time speaking about evil, speaking about bad incident, talking about Satan. Don't glorify Satan. Talk about your future. செவிடர்களா இருக்கிறார்களா? இன்னும் வாயை திறந்து உன்னால் நன்றி செலுத்த முடியவில்லை என்றால், யாரெல்லாம் சத்தமா நன்றி செலுத்த முடியவில்லையோ அவர்களால் இன்றைக்கு உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, வேதனை கொடுத்திருப்பாங்க, சஞ்சலப்படுத்தியிருப்பாங்க, உன்னை இந்த நிலைமையில் ஆகியிருப்பாங்க. அதையே நினைத்து கொண்டிருக்காது. என் சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரன்னு சொல்லும் பொழுது, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.
ஸ்தோத்திரம் பண்ணு. Give thanks to God. Hallelujah. Give thanks for everything. Yes, Lord. I'm not going to murmur. எல்லா காரியங்களுக்காக இன்று நான் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறேன் அப்பா. You will see the changes. You will see the change, great changes. பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. உன் தரித்திரம் உன்னை விட்டு ஓட போகிறது. உன் தரித்திரம் உன்னை விட்டு ஓட போகிறது. உன் பலவீனம் உன்னை விட்டு ஓட போகிறது. சாத்தானை வெட்கப்படுத்த போகிறோம். Yes, praise God. Ora baba baraga dala raga baraga dala raga ora bala raga baba raga dala gadala raga baba raga. Lifetime give thanks. Stotram, 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 stotram. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. அபிஷேக தைலக்காய் நன்றி. நன்றியுள்ள இருதயம். ஓரா பாபா 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 ராகா பாபா ராக ஓரா டாலா ராகா டாலா ராகா மாமா நாகா டாலா ராகா ஓராகா டாலா ராகா மாமா நாகாடா மாமா ஓரா பாலா ராகா பாபா ராகா பாபா லா ராகா பாபா ஓராகா டாலா ராகா பா ராகா டா ராகா டாலா ராகா பாபா ராகா டாலா ராகா ஓராகா டாலா ராகா டாலா ராகா மாமா நாகாடா பாலா ராகா பாபா ராகா ஓராகா டாலா ராகா பாபா ராகா டாலா ராகா மாமா மாமா. By faith you are going to see the end. You are going to see the end. That is, the end is victory, healing, breakthrough, blessings. மத்தியில நின்று கொண்டிருக்கீங்க. And God will take you to the destiny, your destiny, blessing destiny. நன்றி சொல்ல போறீங்க. கர்த்தரை துதிக்க போறீங்க. எனக்கா இவ்வளவு அன்புகள் செலுத்தீங்க. என்னையா நேசித்தீங்க ஆண்டவரே. இவ்வளவு அன்பு என் மேலையா? ஆம், கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை பார். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மனம் திரும்பி நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் முறுமுறுத்துட்டேன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நான் உம்மை துதிக்க போறேன். ஸ்தோத்திரி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? For everything நான் உமக்கு நன்றி செலுத்த போகிறேன். பரிசுத்தமான நல்ல தகப்பனே, பவுல் வாழ்க்கையில, யோபு வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலேயும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த தீமையான காரியங்களை யோசிக்காமல், சிந்திக்காமல், பேசாமல், அதை சகித்துக் கொண்டு வாய்களை திறந்து நன்மையானதை பேசினது போல நாங்களும் அப்படியாய் ஒரு வாழ்க்கை ஜீவியத்தை நடத்த கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுகூலங்களும் பண்ணும். இங்க வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே என்னென்ன தீமைகள் உண்டோ இயேசுவின் நாமத்தினாலே அது விலகி போய் ஒவ்வொரு வாயிலேயும் துதிக்கிற துதி இருப்பதாக, துதி என்கிறதான ஒரு பட்டயத்தை வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.